வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸஸ் ஆஃப் ரெகுலர் பேஸ் இன் பேங்க் ஆஃப் பரோடாக்கான ஜாப் ரெக்யர்மெண்ட் எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேங்க் ஆஃப் பரோடாவோட அஃபிஷியல் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் இன் பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனில் கீழே கொடுத்தீங்கன்னா 2500 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2025 நம்ம வந்து இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். இதில் அப்ளை நவ்வுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா காமன்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4/7/2025. க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 24/7/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4/8/2025 போட்டிருக்காங்க. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 4/7/2025 24/7/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூவாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இல்லை லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கணும். அதை பார்த்து நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேங்கிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ரெக்யர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் 6 ஸ்டெப்ஸை முடித்தா மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் நம்மளுடைய பேசிக்கான நம்மளுடைய நேம்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் மொபைல் ஃபோன் இருந்தால் கூட மொபைல் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், நம்மளுடைய நேம் எதுவோ அதை நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம், நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் நேம், நம்மளுடைய மிடில் நேம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம்னால் நம்மளுடைய இனிஷியல் போட்டுக்கலாம். நீங்கள் அடிக்கடிக்க உங்களுக்கு கீழே வந்து ஃபுல் நேமில் உங்களுடைய நேம் வந்து அதில் என்டர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மொபைல், எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் தான் நம்ம கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பருக்கு தான் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர் என்ன எழுதிருக்கீங்களோ அதை கீழே திரும்ப நீங்கள் எழுதிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர், ஏதாச்சும் உங்களுக்கு ஆல்டர்னேட் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய இமெயில் ஐடி அதில் நம்ம டைப் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, இமெயில் அதே மாதிரி டொமைன் நேம்ஸ்னால் இப்போ ஜிமெயில்னால் ஜிமெயில், ஹாட்மெயில்னா ஹாட்மெயில், யாஹூ அந்த மாதிரி எந்த இப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே காமிப்பாங்க பாருங்கள். டொமைன் நேம் AOL.in, gmail.in, hotmail.in, in.com, live.com இந்த மாதிரி இதில் எந்த டொமைன் நேமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் இமெயில் ஐடி அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கோட், அதில் கொடுத்துருக்க செக்யூரிட்டி கோட் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய ரெஜிஸ்டர் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி கூட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கண்டினியூ
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான் நம்ம வந்து ஃபில்அப் பண்ண போகிறோம். ரீசன் கிளியர்லி ரெகனைசபிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி அப்லோடட் பை த கேண்டிடேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் த சிக்னேச்சர் அப்லோடட் ஷுட் பி கிளியர் அண்ட் லீகபிள். Candidates are also advised not to change their appearance till the process is completed. Any doubt about the photograph or signatures at any stage, the process could lead to disqualifications ன்னு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இதில் சில கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து எந்த சைஸில் இருக்கணும், அதோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இந்த கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது நம்ம அப்லோட் பண்ணணுங்கிற கைட்லைன்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம், நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லைனா 10th மார்க் ஷீட், நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, கேஸ்ட் அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. பிஃபோர் அப்ளையிங் ஆன்லைன் த கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்யூர்ட் த ஸ்கேன் டிஜிட்டல் இமேஜஸ் இன் அபவ் டாக்குமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். பேஜ் சைஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து A4 சைஸில் இருக்கணும். சைஸ் ஷுட் நாட் பி எக்ஸீடிங் 500 KBன்னு கொடுத்துருக்காங்க. In case of document being scanned, please ensure is saved as PDFல சேவ் பண்ணி தான் நம்ம 500 KBக்கு கூடாமல் 500 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸை PDFல மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணணும். கைட்லைன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃப் கேப்சர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஃபோட்டோவில் போய் கேப்சருங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் கிளிக் ஹியர் டு ஸ்கேனுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கேப்சர் பண்ணிக்கணும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோகிராஃப் இமேஜ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேமரா ரிலாக்ஸ் ஃபேஸில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவுமே போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கக்கூடாது. கரெக்டான ஐயில் வச்சு தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 230 பிக்சல்ஸில் இருக்கும். சைஸ் ஆஃப் த ஃபைல் வந்து 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் சைஸ் இருக்கணும். scanned image is not more than 50 KB. இதுதான் ஃபோட்டோகிராஃபை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் இமேஜ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். சிக்னேச்சர்ஸ் மஸ்ட் பி சைன் ஒன்லி பை த அப்ளிகன். யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த சிக்னேச்சர்ஸ் தான் உங்களுக்கு கால் லெட்டர் கூப்பிட்றப்ப உங்களுக்கு அதுவும் இதுவும் சேமாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 140லேருந்து 160. சைஸ் ஷுட் பி வந்து 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே தான் இருக்கணும். சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே ட்ரூ கலரில் அதோட சைஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ். இதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் அப்படின்னா ஒரு ப்ளூ இங்கால தான் நம்ம வந்து லெஃப்ட் தம்ப் பண்ணணும். இதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா JPG அல்லது JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 240 × 240 பிக்சல்ஸில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன் இமேஜஸும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதைத்தான் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கால் எழுதிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும். எழுதும்போது கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதாதீங்க, ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுங்க. இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KBலேருந்து 100 KB. ஃபைல் டைப் வந்து இது PDF கிடையாது, JPG அப்படின்னா JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். டைமென்ஷன்ஸ் வந்து 800லேருந்து 400 பிக்சல்ஸில் இருக்கணும். இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்ஸ்ட் ஃபார் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன் இஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்கல்ல, இதை தான் நீங்கள் எழுதணும். ஐ போட்டு டேஷ் இருக்க இடத்துல உங்கள் நேம் எழுதிட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸில் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென் அல்லது ப்ளூ இங்க் பென்னால் எழுதி நீங்கள்
அவ்வளோ அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எப்படி அப்லோட் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸும் கைட்லைன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப் ஃபார் த கேண்டிடேட் சூஸ் ஃபைல் இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கணும். இதில் கேப்சர் ஃபோட்டோவில் கேப்சர் இமேஜஸ் இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு இதில் இதாயிரும். நெக்ஸ்ட் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் மை வேலிட் ஃபோட்டோ ஆர் ஆல்சோ அக்ரி டு அபோவ் மென்ஷன் நோட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் டிக் கொடுத்துக்கணும். ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் சூஸ் ஃபைலில் போய் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே உங்களுடைய சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஃபார்னு கேட்டிருக்காங்க. நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்முடைய லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தமிழ்நாடோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ ப்ரொஃபிஷியன் இன் ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இன் எனி ஒன் ஆஃப் த லோக்கல் லாங்குவேஜ். இப்போ தமிழில் எழுத படிக்க கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். நம்மளுடைய கேட்டகரி எதுவும் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 10th and 12th மார்க் ஷீட்லேயும் நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் கற்றுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கலாம். ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபோவ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ டிசபிலிட்டி எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய சப் டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் சப் டைப் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். To select the multiple disabilities, please hold the CTRL key and click on the disabilities. இப்போ இதில் வந்து டிசபிலிட்டிஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். Do you need the compensatory time of the examination கேட்காங்க. இப்போ டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் டைம் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ. இது எல்லாமே நம்ம டிசபிலிட்டின்னு கொடுத்துருந்தோம் மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். நோனா ஆட்டோமேட்டிக்காகவே நோன்னு சொல்லி அது ஃபில் ஆயிரும். டூ யூ நீட் த காம்பன்சரி டைம் ஆஃப் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆர் யூ சைல்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹூ டைட் இன் 1984 ரியார்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நம்ம நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன், கமிஷனர் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் எமர்ஜென்சி கமிஷனர் ஆஃபீஸ் அண்ட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இருந்தால் எஸ். இப்போ அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அவங்களோட சர்வீஸ் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. Have you joined the government job in civil side after availing the benefits of an ex-serviceman? Ex-serviceman benefits யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். ரிலீஜியன் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ரிலீஜியஸ் மைனாரிட்டி கமிட்டியாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுக்கலாம். இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நோனா நோ கொடுத்துக்கலாம். எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா எப்போ எக்ஸிட் ஆனீங்க, எந்த டைமில் ஜாயின் ஆனீங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்னால் எந்தெந்த சென்டரில் எக்ஸாமினேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுதோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்முடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டு யூ ஹாவ் அ ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கலாம். நோனா நோ கொடுத்துக்கலாம். ட்வின் சிஸ்டராக இருந்து எஸ் கொடுத்தோன்னா அவங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த ட்வின் அது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அன்மேரிட்னா அன்மேரிட், மேரிட்னா மேரிட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் நம்மளுடைய மதர் நேம். ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபாதர் நேம் வந்து நம்மளுடைய 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம டைப் பண்ணணும். நம்ம நேமை மாற்றி கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய ஃபாதர் நேம், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மதர் நேம் என்னவோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து இது பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்போஸ் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்முடைய அட்ரஸ் எதுவோ அதை ஃபில்அப் பண்ணிக்கணும். அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஸ்டேட் என்ன, பின்கோட் என்ன நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதாவது சேம் அஸ் த அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 அட்ரஸுமே நமக்கு சேம்னா அதில் டிக் கொடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம
ஏன்னா டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ்னால் நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் இந்த டிகிரியை பற்றி நம்ம என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. A date of passing eligibility examinations will be date appearing on the mark sheet. Certificates or professional certificate issued by the university and institute. In case of result of particular examination is posted, the website of the university and institution certificates are issued by the appropriate authority of university. Institute indicating date on which result was posted on the website will be taken on date of passing கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு வேளை இப்போ ரிசல்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அப்போது நெட்டில் எடுத்து அந்த டீட்டெயில்ஸை கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எதுவோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிக்கணும். டிகிரி சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க, அதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பாஸிங், ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்ஸ் நீங்கள் எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்களோ அதில் டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாங்கிறத அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்டகிரேட்டட் டுவல் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதோட டேட் ஆஃப் பாஸிங் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அதோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ஏதாவது ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டேட்டு மந்த் இயர், அது எந்த இயரில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அது. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், நெக்ஸ்ட்டு எந்த கிளாஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா கூட அந்த டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதில் கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸாக ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட்டு கண்டிப்பாக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டாங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் அதில் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் எந்த ரூரல் பேங்க்லையா இல்லை எந்த பேங்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் கேட்டிருக்காங்க. டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட்லி நீங்கள் ஒர்க்கிங்காக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க ஒர்க் பண்ணீங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்துலேருந்து எவ்வளோ வருஷம் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இதில் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் மோர் ஆர் ரிமூவ், இதே மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் அது எல்லாமே ஆடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆட் ஆகும். இல்லை நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன்னா அதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ், உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். அதனால் தமிழுங்கிறது கட்டாயம். அதுபோக உங்களுக்கு தமிழை தவிர வேறு என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதில் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமாங்கிறத பார்த்துட்டு அதில் டிக் போட்டுக்கணும். சில பேருக்கு வந்து பேச தெரியாது, எழுத படிக்க தெரியணும், அதில் நீங்கள் டிக் போட்டுக்கலாம். வேலிட் யூரல் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து வேலிட் ஆகி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் வந்து நமக்கு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ. நீங்கள் கொடுத்தது எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அதில் கண்டிப்பாக வரும். இல்லை மட்டும் உங்களால் எடிட் பண்ண முடியும், இதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது, அதில் டீட்டெயில்ஸ் ஒரு தடவை இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். எந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கரெக்டாக வந்துடும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அதில் வரும். இப்போ ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை பேக்குங்கிற பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி போய் மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் கடைசியில் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் டிக்ளரேஷன் பாக்ஸில் ஐ அக்ரிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் டிக் கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பேக் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். பேக் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம்.
இல்லை நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி என்டர் பி பெர்மிட்டட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட் ஃப்ரம் டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. அதனால் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னே ஆர் யூ ஷோர் டு கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதில் நீங்கள் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம் உங்களோட ரெஸ்யூம் இருந்தால் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் 10th மார்க் ஷீட்ஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ரெவலண்ட் மார்க் சர்டிஃபிகேட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கோட் எழுதி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ்க்கு சைடில் கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் நம்ம இதில் அப்லோட் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ என்ன புதுசாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் வந்து நம்ம தம்ப் பண்ணியிருக்கணும். அதோட டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜிலேருந்து ஜேபிஇஜியில் இருக்கணும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 240லேருந்து 240 பிக்சல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே நம்ம சைஸ் மினிமைஸ் பண்ணிட்டு தான் சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன்ஸில் போய் நம்மளோட அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் ப்ராப்பராக எழுதிக்கணும். அதே மாதிரி ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்கில் நம்ம எழுதிட்டு ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜிலேருந்து ஜேபிஜி இருக்கும். அதோட டைமென்ஷனும் 800லேருந்து 400. ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபி. இவங்க கீழே ஒரு சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் ஃபார் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ்னு சொல்லி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து ஒரு A4 பேப்பரில் எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை ப்ரொசீஜர் ஃபார் அப்லோடிங் த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி தான் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளால் எடிட் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் அப்லோட் பண்ணுறப்பே நீங்கள் கரெக்டான டிசிஷன்ஸ் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து அதில் சூஸ் ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் உள்ளது வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சது. ஹேண்ட் ரைட் அண்ட் டிக்ளரேஷன்ஸும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெஸ்யூம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அதோட அளவு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் தான் இருக்கணும், ஜேபிஇஜியில் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பிடிஎஃப்க்காக மாற்றி தான் அதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து ஒன்ல பர்த் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா 10th மார்க் ஷீட் கூட நீங்கள் பிடிஎஃப்பில் ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து செமஸ்டர் வைஸ் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒன்றா இணைச்சி அதை நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதே இதில் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கோட் போட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிரும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வேலட், கேஷ் கார்ட்ஸ் அண்ட் QR அண்ட் UPI மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கார்டோட நம்பர், அதோட எக்ஸ்பிரேஷன் டேட்டு, அதுக்கப்புறம் அது எந்த வேலிடிட்டி டேட்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். இன்டர்நெட் பேங்கிங்னா அதில் சில பேங்க்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பேங்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க, பின் மூலமாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னே பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிம் அல்லது UPI மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதில் பிம் அண்ட் UPIன்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு பின் கோடு வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.